ஹாய் ஹலோ எவ்ரிஒன் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து 17,850 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ரீஜன் வந்து நீங்கள் வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸான ஒரு பிளேஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட். ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு சாலிடான கேண்டில் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதை பிரேக் அவுட்டுன்னு எடுத்துக்கலாம். ஈவன் தோ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். பட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. ஒன்லி பிரேக் அவுட் நடந்தால் மட்டுமே we have to enter. ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து ஃப்ரைடே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா. மற்றபடி இன்ட்ராடே ட்ரேடுக்கு இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்ட்ராடே ட்ரேடில் ஒரு மூமெண்ட்ஸே இல்லை. ஏன்னா டெய்லி கேப் அப் ஆகுது. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஓகே, கிளியர்லி அப் ட்ரெண்ட் தான். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் இது. ஒரு ஹவர்லி கேண்டில் வச்சிங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அதே நேரம் இந்த டாப் டு டாப் இதுக்கு லாஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஓகே, டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போதும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஓகே, இப்போது பாட்டமில் வந்து வால்யூம் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டி வந்து வீக்லியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இருக்குது. 17,850ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். சரி, இதை நாளைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி அதே சேம் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்தது. இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா அந்த ஹை 7,896 ஆர் 7,090 கிராஸ் பண்ணும்போது மட்டுமே நம்ம வந்து இன்ட்ராடேயில் மட்டும் பை பண்ணலாம். பொசிஷ்னலாக ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த வாரம் வந்து வெயிட் பண்ணலாம். அப்படி இன்ட்ராடேயில் ரைஸ் ஆகும்போது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 7,990, அதாவது 18,000ங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எப்போதுமே அந்த ரவுண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரம் பாட்டமில் வந்து வால்யூம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வால்யூம் வந்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது, ஆனால் வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாருங்கள். கான்ட்ரவர்சியாக இருக்குது பாருங்கள். மேலே ரைஸ் ஆகுது, ஆனால் வால்யூம் வாங்குறவங்க அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வேலிடான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். அரவுண்ட் 17,600 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்லி 17,900 கட் பண்ணிச்சுனால் மட்டுமே we can enter buy side. அண்டு இந்த பாட்டமில் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த பாட்டமில் ஒரு பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே, பிரேக் அவுட் பண்ணி ஒரு 1 hour கேண்டில் இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆனால் மட்டுமே we can sell. அதர்வைஸ் இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நேரவான ட்ரேடிங், இதுக்குள்ளே எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா கிளியர்லி இன்றைக்கி பார்த்திங்களா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆச்சு அண்ட் மேலே ரைஸ் ஆகுது, திரும்பவும் கீழே ஃபால் ஆகுது அண்ட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி கிளியராக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்கும். டெய்லி இன்ட்ராடேயில் லெவல்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அந்த அந்த லெவலோடைய அக்யூரஸிலாம் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இன்றைக்கி 17,855 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 2 ரெசிஸ்டன்ஸ் எப்போதுமே போஸ்ட் பண்ணுவேன். 17,800 ஒன்றும் 17,855. ஆஃப்டர் நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 17,857 தான் ஹை. இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ்க்கு மேலே
65 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கீழே ஃபால் ஆகிருக்கு. அகெயின் திரும்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகி ஃபைன். லாஸ்ட் வீடியோவில் க்ரூட் ஆயில் நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல இருக்கும்போது, ஸோ எவ்ரி அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒர்க் ஆகுது. வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் அடுத்த மூமெண்ட் கீழே ஃபால் ஆகும், இந்த ஜோன் வரைக்கும் ஃபால் ஆகுங்கிறத பார்த்தோம். இப்போ ஃபால் ஆகிட்டு அகெயின் கீழே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடாக இருக்கும். மினிமம் வந்து 6780 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். அண்ட் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறது 6580 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். தொடர்ச்சி அதனுடைய இந்த வேவ் மூமெண்ட் வந்து கீழே ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு ஒரு பொசிஷனல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஈவன் தோ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து நடந்தால் கூட ஃபர்தராக இதனுடைய பாட்டம் அவுட் ரேஞ்ச் வந்து இது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் கோல்டு வந்து 50,780 ஆர் 50,720 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். கோல்டு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம்.